ஒரு சில ஜாதகத்திலேயே நம்ம வாங்கி பார்த்தோன்னே சொல்லிடலாம். இவங்க காதல் திருமணம் செய்வாங்க, அல்லது இவங்களுக்கு அப்படி ஒன்றும் செட் ஆகாது, காதல் நிறைய லவ் பிரேக்கப் ஆகுது. அப்போ காதல் திருமணம் யார் ஜாதகத்துக்கு செட் ஆகும், அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படிங்கிறது யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு சில அமைப்பு இருக்குது ஜாதகத்திலேயே. அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணினாலுமே வந்து அது செட் ஆகுறது இல்லை. அப்போ அவங்க ஒருத்தவங்களுக்கு நான் என்கிட்ட கேட்குறவங்களுக்கு சொல்லுவேன், நான் உங்களுக்கு மனசு பிடிச்சிருந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க தான் சொல்லுவேன். ஜாதகத்தை பெருசாக திருமணம்னு வரும்பொழுது பெருசாக ஜாதகத்தை போட்டு நோட்டாதீங்க. மெயினாக பார்க்க வேண்டியது அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை, குழந்தை பிறப்பு மெயினாக வந்து குழந்தை பிறப்பு தாமதமான அது ஜாதகத்தில் பார்க்கலாம், அது சிக்கல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் எந்த இடத்துல பார்த்து நீங்கள் இந்த குழந்தை பிறப்பை பற்றி சொல்லுவீங்க? ஒன்றும் இல்லைங்க, 5ஆம் இடம் இல்லைங்களா, ஜாதகத்தில் 5ஆம் இடம் குழந்தை பிறப்பு, 9ஆம் இடமும் குடும்ப விருத்தியை சொல்கிறாங்க. அப்போ 5ஆம் இடம் 9ஆம் இடம் தெளிவாக இருக்கான்னு பார்க்குறோம். சூரியன் குரு இந்த ரெண்டுமே வந்து ஒரு ஜாதகத்தில் தெளிவாக இருக்கா, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரொம்ப தெளிவாக இருக்கா, தெளிவாக இருக்குன்னா என்ன, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தெளிவாக இருக்கான்னு பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிறைய தெருவுக்கு தெருவே வந்துருச்சு செயற்கை கருத்தறுத்தல் மையம்.